ஸோ செட்டில் ஜாயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ செட் ஜாயின்ஸில் நம்மளுக்கு ஒரு 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனியன், இன்னொன்று இன்டர்செக்ஷன், மூணாவது டிஃப்ரென்ஸு, நாலாவது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் அப்படின்னா 2 செட்டை ஆட் பண்ணி அந்த 2 செட்டையும் ஆட் பண்ணுறது அதனுடைய வேலை. அதில் ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அலோவ் பண்ணாது. மற்றபடி 2 செட்டோடைய வேல்யூஸையும் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது எப்படி அப்படின்னா யூனியன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த பைப் சிம்பிள் ஐ இல்லைம்மா, அது வந்து பைப் சிம்பிள் ஷிஃப்ட் அடித்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பைப் சிம்பிள் ஒன்று இருக்கும் கீபோர்டில். நேராக ஒரு கோடு இருக்கு பாரு, ஒரு ஸ்டாண்டிங் லைன் மாதிரி பேக் ஸ்லாஷுக்கு மேலே ஒரு கோடு ஒன்று இருக்கும். ஆர் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம, பைப் சிம்பிள்னு சொல்லுவோம் அதையே. ஓகேவா? யூனியன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த ஆர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆர் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எய்தர் ஒன்றுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம. கரெக்டாக ஏதோ ஒரு சைடு ட்ரூவாக இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான். 2 செட் இருக்குன்னா 2 செட்டில் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதில் ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டூப்ளிகேட் எலிமினேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மீதி எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதே போல் இன்டர்செக்ஷன், இது என்ன அப்படின்னா இது 2 செட்டை ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸை மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அடுத்தது டிஃப்ரென்ஸு. இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னு போடுறோம் அப்படின்னா ஏ செட்டில் இருக்கிற வேல்யூக்கும் பி செட்டில் இருக்கிற வேல்யூஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லும். ஏதோ ஃபஸ்ட்டு செட்டோட வேல்யூஸ் தான் நம்மளுக்கு காட்டும். ஓகே, ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது எல்லா ஐட்டத்தையும் வச்சுருக்கோம், ஆனால் டூப்ளிகேட்ஸ் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணாது, ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ஓகே,